அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லி சொன்னதுமே அப்பா சொல்லிட்டாங்க, உங்க அம்மாவால கீழெல்லாம் உட்கார முடியாது, நீங்க என்னோட கட்டில எடுத்துட்டு வந்து ஹாலில் போட்டுருங்க, நான் கீழவே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்டில் ஒரே கட்டில் தான், இரும்பு கட்டில், அப்பாவுக்கு மட்டும்தான். அப்போ அந்த கட்டில் வந்து எடுத்துட்டு வந்து ஹால்லையே போட்டாச்சு. எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வந்து உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா மெதுவாக நடந்து வரும்போது பார்த்ததுமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன். என்னோட பெரிய தங்கச்சி பொண்ணு வந்து முதல்ல நடந்து வந்துச்சு. ஆயா வராங்க, ஆயா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இவன் 2 குட்டி பசங்களும் அமைதியாக உட்காந்து என் பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தானுங்க. அம்மாவை கை பிடிச்சி கூட்டிட்டு வந்தாங்க. அந்த கையை ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த கட்டு கழுத்துல மாட்டிட்டு இருந்தாங்க. காலில் கட்டு அதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அம்மாவா இது அப்படின்ற மாதிரி. நிறைய டேப்லெட் கொடுத்துருக்குறாங்க. கைக்கு காலுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். இங்கே எங்காச்சும் ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்க சொன்னாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டிலே தெரிஞ்சிச்சுனாலும் பண்ணிக்க சொன்னாங்க அப்படின்ட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் சரியாகவே சாப்பிடல, இங்கேயாச்சும் நல்லா செஞ்சு கொடுங்கம்மா, அங்கே வெறும் சேலடு அது இதுன்னு கொடுத்தாங்க, இவளுக்கு பிடிக்கல, இந்த பொண்ணாட்டம் உணவா தேடுறான்ட்டு உடனே என்ன கை காமிச்சாங்க. உடனே அம்மா சொன்னாங்க, உனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு தான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ட்டுன்னு. சுகர் எல்லாம் லெவல் கம்மியாக வச்சுருந்தா தானே, இன்னைக்கு சுகர்னால தான் இப்படியெல்லாம் உனக்கு வந்துச்சு, இந்த அவஸ்தெல்லாம் தேவையா, டீயில் சக்கரை போட்டு போட்டு குடிக்கிற அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் திட்டினேன், நீ சும்மா இருப்பா, உனக்கு திட்டணுன்றதுக்காக திட்டாத, 400 எல்லாம் இருந்துச்சு அன்னைக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, இன்னைக்கு அவங்களுக்கு அந்த 250 தான் இருந்துச்சு, அதுக்கே இவ்வளோ இது, சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அம்மாவுடைய மாத்திரைங்க எல்லாத்தையும் வாங்கி பார்த்தேன். நான் எந்த அளவுக்கு எங்கள் அம்மாவை வந்து எவ்வளோ பார்த்தேன்னா, ஒரு மாத்திரையோட எம்ஜியும் நான் கணக்கு போடுவேன். அப்போ ஒரு நாளைக்கு அவங்க 1800 எம்ஜின்றது போலவே அவ்வளோ மாத்திரையும் சாப்பிடணுமா, இவ்வளோ எம்ஜி அம்மா உடம்பு உள்ள போனோமா, இப்படியெல்லாம் நான் கணக்கு போட்டு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா பாதி மாத்திரை குடியாம்மா, எனக்கு பயமா இருக்குது அப்படின்ட்டெல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, இந்த கை வலிக்கு காலுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டாதான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கெல்லாம் வந்து செட் ஆகணும்னா இந்த டேப்லெட் எல்லாம் போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டே ஆயா வந்து பார்த்தாங்க. நானே நினச்சேன் எப்படிதான் கீழே வந்து படுப்பாளோன்ட்டு யோசிச்சிருந்தேன். பரவாயில்ல, கட்டில் எடுத்துன்னு வந்து போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டுன்னு. நாளையிலேருந்து மதியத்துக்கு நானே களி வாங்கி கொடுத்து அனுப்புகிறேம்மா, சாப்பிட்ரு எப்படின்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் போயிட்டு அழுதுதெல்லாம் ஆயா சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் எங்கள் எதிர்க்க ஆயா அழவே இல்லை. அப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டு ஆயா சொல்லும் பொழுது நான் ஆயாவையும் அம்மாவையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கவே அம்மா கேட்டாங்க, ஏம்மா அப்படி பார்க்குறேன்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய 2 தங்கச்சியுமே தான் அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க, என்னையும் பார்த்துக்கிட்டது, வீட்டில் பார்த்துக்கிட்டது, அவங்க பசங்களையும் பார்த்துட்டு இவங்க 2 பேருமே தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து பெரிய தங்கச்சி வீட்டுக்காரர் சாயந்தரம் ஆகும்பொழுது வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க, எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா. அப்போது அப்பாவுக்கு சொல்லியிருந்தாங்க, அது சின்னதுக்கு என்னப்பா பண்ண முடியும், ஜெயாவெல்லாம் கொஞ்சம் இதுதான் பார்த்துக்கும், விட்டுட்டு போயேன் அப்படின்னா. இல்லை இல்லை, ஆள் இல்லை வீட்லேயும், நான் போய் எங்கே சாப்பிட்றது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் அங்கே பார்த்துட்டே இருந்தேன்.
அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டில் மேல இருந்து மெதுவா இறங்கி கீழ உட்காந்து, அப்படியே தேக்கினே போயிட்டு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு, "கொஞ்சம் விட்டு போப்பா, இந்த பொண்ண" அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக அப்படியே நகர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கூட்டிட்டே போயிட்டாங்க. எவ்வளோ கேட்டுமே. "அம்மா இத பாருப்பா, கையில கட்டு போட்டிருக்கு. இன்னும் இது கழட்டல. கால்ல இருக்கு. கொஞ்சம் கை இதுவாயிடுச்சுன்னா கூட நான் என் பொண்ண பார்த்துக்குவேன்." ஆ அப்படின்ட்டு சொன்னா கூட அவங்க கேட்கவே இல்ல. கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்பா திட்டினாங்க, "நீ எதுக்கு இப்ப தேக்கின்னு வந்த?" அப்படின்னு. "யாருன்னா கூப்பிடுறத விட நானே வந்துடணுன்ட்டு தான் வந்தேன்" அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. என்னோட சின்ன தங்கச்சி தான் எல்லாமே பார்த்துக்கிச்சு வீட்ல. எங்க அப்பா சில டைம்ல அத எழுப்பவே மாட்டாங்க. அவரால முடிஞ்சத செஞ்சுருவாரு. எங்க அம்மாகிட்ட கேட்டு கேட்டு குழம்பெல்லாம் வந்து வச்சுருவாங்க. ஏன்னா, எல்லாமே லிமிட்டா இருக்கணுன்றதுக்காக. மதியத்துல ஆயா களி எல்லாம் வாங்கி குடுத்து அனுப்பிச்சா, அப்பயும் என்ன பண்ணாங்க, "அம்மா வாடா, நான் ஊட்டுறேன் வா" அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், "நீ சாப்பிடு, எனக்கு வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ கூட சாப்பிட்டு பழக்கம் பண்ணிக்கடா. என்ன மாரி வந்து உனக்கும் சுகர்லாம் வந்துற போகுது" அப்படின்னு. "எனக்கு வேணாம், நீ சாப்பிடு" அப்படின்னா, அவங்க கேட்கவே மாட்டாங்க. "ஒரு வாய்னா சாப்பிடுமா" அப்படின்னு சொல்லி ஒரு வாய் ஊட்டுவாங்க. அப்போ அன்னைக்கு எங்க அப்பா திட்டுவாங்க. "அதுக்கு என்னத்துக்கு ஊட்டுற? அது சாப்பிட்டோம், நீ சாப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. திடீர்னு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்றது போல ஆயிடுச்சு. அப்ப எங்க அப்பா என்னுடைய சின்ன தங்கச்சிய எழுப்புனாங்க. "நான் தூக்கிட்டு வந்து அங்க விட்டுறேம்மா, நடக்க வச்சுட்டு வரேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஓகே சொல்லிச்சுன்னா, மறுபடியும் கூட்டிட்டு வந்துரலாம்" அப்படின்னு. சரின்னு இவங்க 2 பேரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி பின்னாடி கூட்டிட்டு போயிட்டு விட்டாங்க. நான் போயிட்டு வரத்துக்குள்ள என்னுடைய தங்கச்சி வந்து படுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் கூப்பிட்டேன். "யாருன்னா வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு, எங்க அப்பா என்னுடைய சின்ன தங்கச்சிய கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்குறாங்க. அது எழுந்துக்கவே இல்ல. அப்புறம் பார்த்தா யாரோ வர மாதிரி தெரிஞ்சுச்சு. யாருன்ட்டு பார்த்தா என்னோட அம்மா தான். "நீ ஏம்மா வந்த?" அப்படின்னு சொன்னேன். "அட போம்மா! எவ்வளோ நேரம் நீ இங்க இருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க அந்த கையிலயே மெதுவா என்ன தூக்கி நிக்க வச்சு, "அம்மா உன்னால முடியுமா?" அப்படின்னா, "நீ வா" அப்படின்னு சொன்னாங்க. மெதுவா கூட்டிட்டு போனாங்க. அப்படியே இதுவாயிடுச்சு. அப்புறம் அப்பா கேட்டாங்க, "நீ எதுக்கு வந்த? நான் தான் இந்த பொண்ண எழுப்புனேன்." "விடு, அதுவும் தூங்கிடுச்சு குழந்தை. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள்ல இருந்து அம்மா என்ன சொன்னாங்க, "நான் கொஞ்சம் சமைக்க ஸ்டார்ட் பண்றேனே, எனக்கு சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு" அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி அப்பா, "இல்ல வேணாம் இரு, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம்" அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா அம்மாக்கு அது செட் ஆகல. ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது. அவங்களுக்கு பூ கட்டுறதும் இல்லையா, அது வந்து பைத்தியம் பிடிக்கிற மாரி ஆயிடுச்சு. அதனால சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் கூட நாங்க வீட்லயே தான் அம்மாக்கு அப்பாவே தான் பண்ணி விட்டாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அம்மா சமைக்கிறதுக்கும், என்ன தூக்குறதுக்கும் கொஞ்சம் ஓகேவா ஆன பிறகு, ஒரு 1 மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் என்னுடைய தங்கச்சியும் வந்து வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு சொல்லி, என்னோட தங்கச்சி வீட்டுக்காரர் கேட்டாங்க. "அதாவது உன்னால முடியுமாக்கா? ஜெயாவையும் பார்த்துட்டு வீட்லயும் பார்த்துக்க முடியும்ல? நான் கூட்டிட்டு போட்டோமா?" அப்படின்னு கேட்டாரு. "சரிப்பா" அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரு கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து பழையபடியே எங்களெல்லாம் பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு, என்னுடைய சின்ன தங்கச்சி மறுபடியும் பிரெக்னன்ட் ஆச்சு. அப்போ செக்கப்க்கெல்லாம் வரும். வரும்பொழுது என்ன சொல்லும்னா, "எனக்கு பையனே வேணாம், பொண்ணு தான் வேணும்." ஏன்னா அவங்க
பரம்பரையில எல்லாருமே பையனாவே இருக்கிறாங்க. அதாவது இவங்க குடும்பத்துல வந்து எல்லாருக்குமே பையனாவே தான் இருக்கிறாங்க. அவங்க பெரியம்மாக்கெல்லாம் இதுவும் பையனாவே பொறந்துச்சு. ஆனா இதுவாச்சும் எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்ட்டு சொன்னுச்சு. அவங்க வீட்டுல மாடு கண்ணுக்குட்டி போட்டா கூட பையன்தான் பொறக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு செக்கப்க்கு வரும்பொழுதும் இதையே சொல்லும். எனக்கு பொண்ணு வேணும், பொண்ணு வேணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ ஒரு நாள் சொல்லுச்சு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நானும் அவங்களும் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, அப்போ நான் வந்து கேன்வாஸ் மேட்டெல்லாம் வந்து ஏதாச்சும் கிராஸ் ஸ்டிச் வச்சு போட்டுட்டு இருப்பேன். அப்ப என்னுடைய தங்கச்சி அப்படி போகும்பொழுது நான் மனசுல வேண்டிக்கிட்டேன், என்னோட தங்கச்சி ஆசைப்படுற மாதிரி ஒரு பெண் குழந்தை அதுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு கடவுள்கிட்டன்னு வேண்டிக்கிட்டது. ஆனா எந்த கடவுளுக்குன்னு இல்லை, ஏதோ ஒரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்ட பிறகு அந்த கேன்வாஸையே நான் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க அப்பா கேட்டாங்க, என்னத்துக்கு நாசம் பண்ற, இந்த அது மேட்டை தைக்கிறதுக்கு தானே வாங்கினேன், நீ அமைதியா இரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ எங்க அம்மா திட்டினாங்க, அது எதனா பண்ணின் போது நீ ஏன் சும்மா, நான் அந்த பொண்ணு காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னாங்க. நீ என்ன வேணா திட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் அந்த கேன்வாஸ் மேட்ல உள்ளன் வச்சு இது ஏதோ டிசைன்லாம் போட்டு கடைசியா அதை அட்டாச் பண்ணிட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டேன். அம்மா, என் அப்பா திட்டினாங்கல்ல, இங்க பாரு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ இது பார்த்த உடனே எங்க அம்மா, அடி பண்ணி குட்டி, இது என்னடா அம்மு அப்படின்னு கேட்டாங்க. நான் தொட்டில் செஞ்சிருக்கேன், தங்கச்சி சொல்லுச்சு இல்ல பொண்ணு பிறக்கணும்னு சொல்லி, அதுக்காக நானும் வேண்டிக்கிட்டேம்மா, அது வரட்டும், அதுகிட்டே கொடுத்து அனுப்புறேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா என்னுடைய தங்கச்சியும் வந்த உடனே நான் அந்த தொட்டில்ல வந்து கிரீன் கலர்ல செஞ்சிருந்தேன். கொடுத்து, நீ எடுத்துட்டு போயிட்டு கோயில்ல கட்டிடு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அப்போ கோயில்ல கட்டிடுச்சு. அப்புறம் வந்து சொல்லுச்சு, அழகா இருந்துச்சு தெரியுமா, எல்லாரும் துணியில கட்டுறது, அப்புறம் அங்கேயே விக்கிற தொட்டில்ல கட்டுறது, ஆனா உன்னோடது மட்டும் அழகா அப்படியே இந்த கிரீன்ல எல்லோ உள்ளன் போட்டது சூப்பரா இருந்துச்சு. அதுல ஒண்ணு கல்லு வச்சு வச்சுட்டு வந்தேன். ஏன் அந்த கல்லு வச்ச அப்படின்னேன். அது அப்படிதான் வைப்பாங்க அப்படின்னு எங்க அப்பா சொல்லி இருந்தாங்க. அது இருக்கிற அழகு காத்த வந்து தூக்கின்னு போயிட்டு இருப்பாங்க, யாருன்னா அறுத்து எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்கன்னு. அப்புறம் அம்மா சொன்னாங்க, அது அறுக்குறாங்களோ இல்லையோ, அது நம்ம வேண்டிக்கினது வேண்டிக்கிறது தான் அப்படின்னு. அப்போ நான் என்னுடைய தங்கச்சி கிட்ட சொன்னேன், எனக்கு ஆச்சரியமா இருக்குது உன்ன, எல்லாரும் வந்து பையன் வேணும்னு தான் நினைப்பாங்க, ஆனா நீ வந்து என்ன போலவே பொண்ணுதான் வேணும்னு சொல்ற. எனக்கு பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும். பையனுங்களுக்கெல்லாம் என்ன ட்ரெஸ் இருக்கு, ஒரு ட்ரௌசரு ஒரு ஷர்ட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனா பொண்ணுங்களுக்கு பாரு, விதவிதமான ட்ரெஸ், அழகான கிளிப்பு, ஹேர் பேண்டு, ஹெட் பேண்டு, இது போல என்னென்ன இருக்கு. எனக்கு கூட பொண்ணு தான் பிடிக்கும். அது எத்தனை பொண்ணு இருந்தாலும் ஓகே தான். ஆனா வந்து நம்ம பொண்ணா பிறந்ததாலன்ட்டு சொல்லல, எனக்கு உண்மையாவே பொண்ணு தான் பிடிக்கும் அப்படின்றது போல சொல்லியிருந்தேன். அப்புறம் என்னுடைய தங்கச்சிக்கு வந்து அதிகமான டேட்டு தள்ளி போற மாதிரி இருந்துச்சு. அப்போ லாஸ்ட்ல வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸ்கேனுக்கெல்லாம் போனோன்றது பேசிட்டு இருந்தாங்க அம்மாவும் தங்கச்சியும். அப்போ குட்டி பையன் கொஞ்சம் தற்காப்புத்துக்கான நடக்கிற அளவுக்கு ஆயிட்டு இருந்தான். அப்போ எங்க அப்பா வந்து ஏதோ ஏதோ சும்மா என்ன திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், அம்மா நீங்கெல்லாம் ஸ்கேனுக்கு போறீங்கல்ல, அப்போ என்னை கூட்டிட்டு போயிட்டு ஆன்ட்டி வீட்டில் விட்டுட்டு போயிடுறியா அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அவங்க வீட்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் எப்பவுமே போனது கிடையாது. அதாவது எங்க மாமி வீட்டுக்கு போனோம்னா 2 படி ஏறணும். அது ஒரு டைம் அம்மா என்னை தூக்கி நடக்க வைக்கும் பொழுது அந்த படியில ஏறும் பொழுது
நானும் அம்மாவும் விழுந்துட்டோம். அதனால நான் மாமி வீட்டுக்கு போல. ஆன்ட்டி வீட்டுக்குன்னா கூட சர்க்கிள் மாதிரி இருக்கு. அதுல ஏறிட்டு நான் அவங்க வீட்டு உள்ள கூட போல. அவங்க காருக்கு ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அங்க உட்காந்துட்டு இருக்கிறேன். மாமியும் அங்க வந்து பூ கட்டுவாங்க இல்லையா, ஆன்ட்டியும் பேசும். நான் நீங்க வர வரைக்கும் அங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். சரின்ட்டு அம்மா என்னை தூக்கி நிக்க வைக்கும் பொழுது கேட்டாங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம், அங்க எங்க அண்ணியாண்ட விட்டு போறேன்னா. ஒன்றும் தேவை கிடையாதுன்னா, நீயும் சும்மா இருக்க மாட்டா, அத்த மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பேசின்னு இருப்பேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்னை வெளியே கூட்டிட்டு வரும்போது, அப்படியே சாவடிச்சுடு அத்தை, வீட்டுக்கே இட்டுன்னு வராத அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் ஓகே அப்படின்ட்டு நான் பாட்டுன்னு நடந்து வந்துட்டேன். அப்புறம் போயிட்டு வரோம். இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்க மாமி கிட்டயும் அந்த ஆன்ட்டி கிட்டயும் சொல்லிட்டு வந்தாங்க எல்லா விஷயத்தையும். இந்த மாதிரி அவங்க அப்பா அங்க இருந்தா எதனா சண்டை போடுவாங்கன்னா அது இங்க வந்துட்டு இருந்தேன். இருக்கட்டும் விடுமா, காத்தோட்டமா இங்கதான் வீட்டு உள்ளவே கிடக்குறா அப்படின்ட்டு சொன்ன. நாங்க டெய்லி கூட இங்க இட்டுன்னு வந்து விட்டுருங்க அப்படின்ட்டு ஆன்ட்டி சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. நடு மத்தி, அதாவது 1 மணி கிட்ட தான் வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து என்னால போக முடியாது. ஏன்னா வெயில் அதிகம், கால் சுடும் எனக்கு. என்னால செப்பல்லாம் போட முடியாது. இப்ப என்ன அம்மாவாலையும் தூக்க முடியாது, அங்க இருந்து கொஞ்சம் தூரம். அதால நான் என்ன சொன்னேன், வெயில் தாழ்ந்து போட்டோமா, அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வரேன், நீ போ படுத்துக்கோ, நான் இங்கே இருக்கிறேன்னா. சாப்பாடு என்ன எனக்கு அக்கா ஊட்டிடுச்சு, நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா என் தங்கச்சி பையன் மட்டும் ரிட்டர்ன் வந்துட்டான். அவனுக்கு வந்து பேச்சு வராது. அப்போ எல்லாரையும் பி அப்படின்னு தான் கூப்பிடுவான். அங்கிருந்து வருவான், என்னை பார்ப்பான், வா போலான்றது போல கை பிடிச்சி இழுப்பான். மறுபடியும் ஓடிடுவான். போடா, அனுப்ப முடியாது போடான்னு எங்க மாமி துரத்தி அனுப்பிடுவாங்க. மறுபடியும் ஓடி வருவான், என்னை பிடிச்சி இழுப்பான். அப்புறம் எங்க அம்மாவை சொன்னாங்க, அம்மா நாங்க இருக்கவே விட மாட்டேன்றாமா, அவன் ஏதோ சொல்ல வரான், என்னன்னு ஒன்றும் புரியலன்னு. அப்புறமா எங்க அவன் அப்படின்னா, அந்த ஆன்ட்டியோட வீட்டுக்கு அந்த காம்பவுண்ட் செவர்ல இருந்து அப்படியே 2 ஜடை அவருக்கு போட்டு 2 பொட்டு நெத்தியில கன்னத்துல வச்சுட்டு, இது என்னோட தங்கச்சி, அவ்வளோ குட்டி முகம், பீ அப்படின்னா, இங்க வாடா இங்க வாடா அப்படின்னா. ஏண்டா ஜெயால அனுப்பணுமான்னா, ஆமான்ற மாதிரி தலை ஆட்டினான். அப்ப நீங்களே இட்டுன்னு போ, இதுமா நீ தூக்காத, அவங்க பெருமையில அவனே தூக்கின்னு போட்டோம். அப்போ அம்மா சொன்னாங்க, அப்போ ஜெயாவை தூக்க போலாம் அப்படின்னு. அவர் வந்து எங்க அம்மா மாதிரியே எனக்கு பின்னாடி நின்றுட்டு என்ன என் வயிற்றுக்கிட்ட கையை வச்ச உடனே எனக்கு அவன் சின்ன கை வைக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணா, அவன் என் வயிற்ற பிடிச்சிட்டு தூக்குற மாதிரி ம் ம் அப்படின்னா. ஆனா அவர் வந்து என் முதுகு மேல அவரே படுத்துக்கினாரு, இந்த உப்பு குட்டி மாதிரி, தூக்கின்னு போடா அவங்க பெரியமாவா அப்படின்னு. அதுக்கப்புறமா அவன் தூக்கி தூக்கி பார்த்துட்டு அழுவுறது, ஆயா ஆயா ஜியா அப்படின்ட்டு அந்த கையை பிடிச்சி இழுத்து அம்மா கிட்ட கொடுத்தான். சரி அண்ணி பாவம் அழுகுறான், நான் இட்டுன்னு போறேன் அப்படின்ட்டு. சுட போதுமான, இல்ல இல்ல நிழல் எல்லாம் வந்துடுச்சு, நான் இட்டுன்னு போறேன் அப்படின்னு. அம்மா கூட்டிட்டு போயிட்டு வீட்டுலதான் விட்டாங்க. நீ ஏன் அங்க போன அப்படின்றதோ என்னவோ தெரியல, என்னை கீழே போட்டு தள்ளி என்னை கடிச்சு முத்தம் கொடுக்கறது என்ன, என்னை ஏன் விட்டுட்டு போயிட்ட, அங்க ஏன் போன அப்படின்றதோ என்னவோ. அப்படி ஒரு அமக்கலமான அதுக்குள்ளே எங்க மாமி வந்துட்டாங்க. அங்கேயும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இங்கேயும் வார்த்தை சொன்னாங்க. ஏன்டி ஜெயா, உனக்கு இது போதாதாடி? உன் புள்ள மாதிரி பாருடி, உன் தங்கச்சி புள்ளதான், அவங்க ஆத்தாக்காரிச்சி இங்க இருந்தோம், அவன் பாரு உன்னை தேடி நான் அங்க வந்துட்டான், பாசமா இந்த பையனுக்கு அவன் மேல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கே அவங்க அப்படி பண்ணது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க அம்மா கூடவே இருந்தோம், என்னை கூட்டிட்டு வர வரைக்கும் அவன் அந்த வீட்லயும் இல்ல, அங்கேயும் உட்காரல. எங்க அம்மா கிட்டயும் அவன் ரத்த இங்கேயும் வந்து என்னை கைப்பிடிச்சு வைக்கிறது. அந்த அளவுக்கு
என் மேல அவன் பாசமா இருந்தான். என்னுடைய தங்கச்சிக்கும் டெலிவரி டேட் எல்லாம் கிட்ட வரும்பொழுது என்ன ஆச்சுன்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.